வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் வீடியோ Canon 2900D and HP LaserJet 1020 Plus. இவற்றில் டெஃப்லான் மாற்றுவது எப்படி என்பதை நாம் மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் அதை மாற்றக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் எந்த ஒரு என்ஜினியரிங் தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இந்த டெஃப்லான் எவ்வாறு பழுதுபடுகிறது, கிழிகிறது அப்படி என்றால், நீங்கள் அதிகமாக உங்கள் பிரிண்டரை பயன்படுத்தும் பொழுது தேய்மானமோ கிழிதலோ நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மிக நீண்ட நாள் பயன்படுத்தவில்லை என்றாலும் திடீரென்று பயன்படுத்தும் பொழுது கிழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் எவ்வாறு கண்டறிவது? டெஃப்லான் தான் கிழித்து விட்டது அப்படி என்பதை எவ்வாறு நாம் கண்டறிவது? நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்து எடுக்கும் பொழுது அந்த பேப்பர் கசங்கி வரும், சுருங்கி வரும். அது ஒரு வழி. எழுத்து ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி காணப்படும், அது ஒரு வழி. முனை மடங்கி வரும், அது ஒரு வழி. இவ்வாறு நீங்கள் எடுக்கக்கூடிய காகிதத்தில், பேப்பரில் அதனுடைய அடையாளங்கள் தென்படும். இதை வைத்துக் கொண்டு நாம் கண்டுபிடித்து விடலாம் டெஃப்லான் ஷீட் கிழிந்து விட்டது என்று. அதில் டெஃப்லான் மட்டும்தான் கிழிந்திருக்குமா அப்படி என்றால், அதில் டெஃப்லானும் கிழிந்திருக்கலாம், பிரஷர் ரோலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதில் உள்ளிருக்கக்கூடிய பிளம்பும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த வீடியோவில் நாம் 3ஐ பொறுத்து தான் பார்க்க போகிறோம். எப்படி டெஃப்லான் ஷீட் மாற்றுவது, எப்படி பிரஷர் ரோலர் மாற்றுவது, எப்படி பிளம்பண்ட் மாற்றுவது, இந்த 3ஐ பொறுத்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். 3க்கும் ஒரே வீடியோ தான். இந்த வீடியோ சூட்டபிள், அதாவது அப்ளிகபிள் ஃபார் HP LaserJet 1020 பிளஸுக்கும் ஒற்றுக்கொள்ளப்படும். ரெண்டும் ஒரே மாடல் தான். இதில் என்ன செய்கிறோமோ அதே வேலையை அதில் நம்ம செய்ய வேண்டும். இது கழட்டுவதும் அது கழட்டுவதும் சற்றேறக்குறைய ஒன்றாகவே இருக்கும். இப்பொழுது இந்த Canon LBP 2900B பிரிண்டரில் எவ்வாறு டெஃப்லான் மாற்றுவது அப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலில் அதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்வோம். தேவையான பொருள் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர், மிகவும் வலிமை உள்ளதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு புதிய டெஃப்லான் ஷீட் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய டெஃப்லான் ஷீட் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கிரீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். கிரீஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த டெஃப்லான் ஷீட் வாங்கும்பொழுது அதனுடன் சேர்த்து கொஞ்சம் கிரீஸ் கொடுப்பார்கள். அந்த கிரீஸ் போதுமான அளவுக்கு இருக்காது என்பதை மிகவும் தாழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது பற்றாது. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகப்படியான கிரீஸ் அப்ளை பண்ணுகிறீர்களோ, அதில் பூசுகிறீர்களோ, அதை பொறுத்துதான் அதனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். பேப்பர் வருவது மிகவும் எளிதாகவும் வழுவழுப்பாக இருப்பதால் ஸ்மூத்தாக இருக்கும். ரைட்? இந்த கிரீஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு துணியை எடுத்துக்கொண்டு தண்ணீரில் நனைத்து அந்த துணியை நன்கு பிழிந்து ஈர துணியாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் சர்வீஸ் செய்யும் பொழுது நன்கு பிழிந்த ஈர துணியை வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் மிகவும் சிறந்தது. காய்ந்த துணி சிறந்தது அல்ல. ஏனென்றால் இதுதான் அழுக்கையும் மற்ற சில விஷயங்களையும் உட்கிரகித்து தன்னகத்தை வைத்துக் கொள்ளும். உங்கள் மூக்கில் டஸ்ட் வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அதனால்தான் நான் ஈர துணியை எடுத்துக்கொள்ள சொல்றேன். முதலில் நாம் எப்படி இதை கழட்டுவது என்று பார்க்கலாம். ரைட்? இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். ஒன்று இங்கு, ஒன்று சுவிட்ச் போர்டு பக்கத்தில் இருக்கும், இன்னொன்று அந்த யூஎஸ்பி போர்ட் பக்கத்தில் இருக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் ரிமூவ் த ஸ்க்ரூவை கழட்டவும்.
இந்த ஸ்க்ரூவையும் கழட்டவும். பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும். ஏனென்றால் இந்த ஸ்க்ரூ சற்று வித்தியாசமான ஸ்க்ரூவாக இருக்கும். HP 1020 உள்ள ஸ்க்ரூவை விட சற்று வித்தியாசமாக இருக்கும். சற்று நீளமாக இருக்கும். அது சற்று நீளம் குறைவாக இருக்கும். இப்பொழுது அந்த மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கொண்டு இந்த இடைப்பட்ட கேப்பில் விட்டு லைட்டாக இழுங்கள். அதே வேளையில் இதை திறந்து கொண்டு மேலே திறந்தீர்கள் என்றால் மேலே இங்கே ஒரு நாப் இருக்கும். அந்த நாபை கொஞ்சம் தெளிவாக காண்பிக்கிறேன். இங்கே ஒரு நாப் இருக்கும். அந்த நாபையும் சற்று தூக்குங்கள். தூக்கிவிட்டு இதை அழுத்துங்கள். இங்கே விட்டு லைட்டாக அழுத்தப்படுது. அவ்வளவுதான். சோ இந்த கஸ்டமர் ரொம்ப பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். எவ்வளவு டஸ்ட் இருக்குது, தூசு எவ்வளவு இருக்குது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட்? அந்த தூசை உடனடியாக அகற்றி விடுங்கள். அதற்கு ஒரு பிரஷ் வைத்துக் கொள்ளுங்கள். நான் தேவையான பொருட்களில் குறிப்பிட மறந்துவிட்டேன். ஒரு பிரஷ் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக அதை கிளீன் செய்து விடுங்கள். சுத்தம் செய்து விடுங்கள். நான் மிகவும் சுத்தம் செய்து விட்டேன். அப்பொழுது பிரிண்டரையும் சற்று சுத்தம் செய்து விடுங்கள். இது மிகவும் அழுக்காக இருக்கிறது. இந்த பிரிண்டருடைய சொந்தக்காரர் ஒரு அரிசி கடை வைத்திருக்கிறார். பயன்பாடு மிகவும் அதிகம். இவருடையது பயன்பாடு மிகவும் அதிகம். நாம் வழக்கமாக கஸ்டமர் எந்த பிரச்சனையை கொடுக்கிறார்களோ அதை சரி பண்ணி உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறோம் எப்பொழுதுமே. இப்பொழுது இந்த இரண்டாவது பக்கத்தை நாம் கழட்ட போகிறோம். சரி, அந்த மைனஸை யூஸ் பண்ணி பெரிய மைனஸ் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவருடன் நான் இந்த ஸ்க்ரூ டிரைவரில் ரெண்டுமே வைத்திருக்கிறேன். ஒரு பக்கத்தை திறந்தால் மைனஸ், ஒரு பக்கத்தை திறந்தால் ஸ்டார். இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நாப் இருக்கும். அதை அழுத்துங்கள். அதை அழுத்திவிட்டு இந்த மைனஸை பயன்படுத்தி ஒரு சின்ன பிரஷர் கொடுங்கள். அவ்வளவுதான். சற்று சிரமமாக இருக்கும். அவ்வளவுதான். இப்பொழுது நாம் இன்னொரு பக்கத்தை ஓபன் செய்துவிட்டோம். இதில் பாருங்கள் எவ்வளவு அழுக்கு இருக்கிறது என்று. இதை நாம் உடனடியாக சுத்தம் செய்து விடுவோம். ஏற்கனவே நாம் சுத்தம் செய்த மூடி
டோஸ் அதிகமாக இருப்பதால் ஒரு கவசம் அனுப்பியிருக்கிறேன். அதனால் பழைய குடும்பங்களை சுத்தம் செய்து விட்டது. இப்ப இந்த பகுதியையும் நாம் சுத்தம் செய்து விட்டோம். பாருங்கள், மிகவும் குப்பையாக இருக்கிறது. நான் முன்பு சொன்னது போல இவர் ஒரு அரிசி கடை உரிமையாளர். பயன்பாடு இவருக்கு அதிகம். இந்த பிரிண்டரை நான் தான் அவருக்கு கொடுத்தேன். நான் அப்பொழுது கொடுக்கும்போது என்னிடம் 4500 ரூபாய்க்கு வாங்கினார். இப்பொழுது இதன் விலை மிகவும் அதிகம். என்று இவர் இதை வேண்டாம் என்று விட்டால் குறைந்தது ஒரு 8500 ரூபாய்க்கு விற்கலாம். ஏனென்றால் இது இந்த HP 1020 Canon 2900 இவற்றின் விலையெல்லாம் அதிகமாகிவிட்டது. சரி, இப்பொழுது அந்த சின்ன மைனஸ் எடுத்துக்கொண்டு இதை லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ண வேண்டும். அவ்வாறே பாருங்கள் எவ்வளோ மிகவும் அழுக்காக இருக்கிறது. சுத்தம் செய்துவிட்டேன். இந்த ஏரியாவை சுத்தம் செய்யுங்கள். பட் இந்த ஏரியாவை சுத்தம் செய்த போது சிறிது பாதுகாப்பாக செய்யுங்கள். மிகவும் அழுத்தி செய்ய வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு அதிகப்படியான சென்சார்கள் இருக்கிறது. ஒரே வழியாக கழட்டும் போதே ஓரளவு உட்புறவர்களை சுத்தம் செய்து விடுங்கள். தனியாக அதற்கென்று டைம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்பொழுது இந்த டாப் யூனிட் பாருங்கள். டாப் யூனிட்டில் இரண்டு ஸ்க்ரூ இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதில் ஒரு ஸ்க்ரூ இல்லை, என்ன ஆச்சு என்று தெரியவில்லை. பட் இங்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கிறது. அந்த ஸ்க்ரூவை நாம் கழட்ட போகிறோம். அந்த இரண்டு ஸ்க்ரூவை கழட்டினால் அந்த மேல் மூடியை நாம் எடுத்து விடலாம். இந்த ஸ்க்ரூவானது HP ஸ்க்ரூ போன்றே இருக்கும். அந்த இரண்டு ஸ்க்ரூ மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீர்கள் கேட்ரேஜ் ஹோல்டருக்கான நாப் இது. இந்த நாபை எடுத்து விடுங்கள்.
இந்த நாபை எடுத்துவிட்டு அந்த நாபை திரும்பவும் அதிலே அழுத்தி விடுகிறது. ஏனென்றால் அது தொலைந்து விடும். தொலைந்து விட்டால் கஷ்டம். அதை மேனேஜ் செய்யலாம். ஒரு ஹெச்பி ஸ்க்ரூவை போட்டு மேனேஜ் செய்யலாம். இந்த மேல் முடியை கழட்டுங்கள். இந்த மேல் முடியை கழட்டுங்கள். என்னுடைய கஸ்டமர் நிறைய வேலை செய்திருக்கிறார். மைனஸ் லைட்டாக இந்த மேல்முடியை நாம் கழட்டி இருக்கிறோம். அவற்றையும் சுத்தம் செய்து சுத்தம் செய்து இப்பொழுது நம் பிரிண்டரில் கேட்ரேஜ் இருக்கிறது. கேட்ரேஜை எடுத்து விட்டோம். ஓகே, உள்ளே பாருங்கள் எவ்வளவு அழுக்காக வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு பயன்பாடு அதிகம். இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு அவருக்கு டைம் இல்லை. ஒன்றை காலையில் கடையை திறந்தவுடன் பிரிண்ட் அவுட் எடுப்பதுதான் அவருக்கு வேலை. இங்கே 4 கனெக்டர்கள் இருக்கிறது, கேபிள்கள் இருக்கிறது. அந்த 4ஐயும் பிடுங்கி விடுங்கள். இந்த போர்டை லைட்டாக அழுத்தி கொண்டு பிடுங்குங்கள். ரைட், பிடுங்கிவிட்டு இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து விடுங்கள். ரைட், அப்புறம் இது அந்த ஃபிளமண்ட் அதாவது சூடாக்கி ஃபிளமண்ட் அதை இங்கே பாருங்கள், சற்று விளக்கமாக கூறுகிறேன். மேல் வைத்து ஒரு அழுத்தி லைட்டாக பின்னோக்கி தள்ளுங்கள். மேல் வைத்து ஒரு அழுத்தி பின்னோக்கி தள்ளுங்கள். ரைட், இப்பொழுது இதையும் எடுத்து விடுங்கள். ஸோ இந்த கேபிள்களை எல்லாம் ரிமூவ் செய்து கேபிளை எல்லாம் ரிமூவ் செய்து இவ்வாறாக சற்று பொறுமையான வேலைதான் இது. மற்ற பிரிண்டர் ப்ராப்ளம் போன்று அல்ல. இது சிறிது கடினமானதும் கூட. பொறுமையாக செய்தால் கண்டிப்பாக வெற்றிகரமாக செய்து முடித்துவிடலாம். 2 ஸ்க்ரூ மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்கும். ஒரு ஸ்க்ரூ இங்கே இருக்கும், மீதி 2 ஸ்க்ரூ இங்கே இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூவை நான் கழட்டுகிறேன். முதலில் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். முதலில் இந்த ஸ்க்ரூவை கழட்டுகிறேன். ரைட், அப்புறம் 2 ஸ்க்ரூ இங்கே இருக்கு. மேலே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ எல்லாம் ஹெச்பி ஸ்க்ரூ போன்றே இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவை தவிர மற்றதெல்லாம் ஹெச்பி ஸ்க்ரூ போன்றே இருக்கும். இதை நாம் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இதை தான் நாம் ஃபியூசர் அசம்பிளி என்று சொல்லுவோம். இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டெஃப்லான் ஷீட் இங்கே கிழிந்திருக்கிறது. நான் திறந்து முழுமையாக காமிக்கிறேன். அப்புறம் இதில் ஃபுல்லாக அழுக்கு இருக்கிறது. ஃபுல்லாக மிகவும் அழுக்கு. பிறகு பார்த்துக்கோங்க.
இவ்வாறு அழுக்கான ஒரு பிரிண்டரை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், பார்க்கவும் மாட்டீர்கள். ஸோ இதை தான் நம்ம ஃபியூசர் அசம்பிளி என்று சொல்கிறோம். ஃபியூசர் அசம்பிளி என்று சொல்கிறோம். இந்த ஃபியூசர் அசம்பிளி முதலில் நாம் இந்த 2 ஸ்க்ரூவை கழட்ட வேண்டும். 1, 2. இந்த 2 ஸ்க்ரூ சற்று வித்தியாசமாக இருக்கும். மற்ற திருகாணிகளை பார்க்கும்பொழுது இது சற்று வித்தியாசமாக இருக்கும். சற்று வித்தியாசம் என்றால் எர்த் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். எர்த் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை இப்படி ஒரு அழுத்தினால் இது வரைக்கும் வெளியில் வரும். இதே எவ்வளவு அழுக்காக இருக்கிறது பாருங்க. இதை நாம் மிகவும் சுத்தப்படுத்தி விட்டேன். இங்கே வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இது இந்த டெஃப்லான் ஷீட் எவ்வாறு மோசமான நிலையை அடைந்திருக்கிறது பாருங்கள். மிகவும் கஷ்டப்படுத்தியிருக்கிறார் அந்த பிரிண்டரை அவர். ரைட்டா? அதோடு இல்லாமல் அந்த பிரஷர் ரோலரும் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெஃப்லான் ஷீட் சுத்தமாக விழுந்திருக்கிறது. இது முழுமையாக இருக்கப்பட வேண்டும். நான் மாற்றும் பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் அழுக்கு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அது ரிமூவ் செய்யணும். ஸோ இதுதான் அந்த யூனிட். இப்பொழுது நம்மிடம் புதிய பிரஷர் ரோலர் இருந்தால் அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். புதிய பிரஷர் ரோலரை நாம் தயார் செய்வோம். நம்மிடம் புதிய பிரஷர் ரோலர் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நம்மளிடம் ஒரு புதிய பிரஷர் ரோலர் இருக்கிறது, மிகவும் புதியது. ஸோ இதை கழட்டுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கை இவ்வாறு அழுத்தி வெளியில் இழுப்போம். இழுத்து இவற்றை இங்கே வைத்துக் கொள்வோம். அவ்வாறு இந்த ஸ்ப்ரிங்கையும் அழுத்தி எடுத்து வைத்துக் கொண்டோம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த பிளம்பண்ட், அதாவது சூடாக்கி பிளம்பண்டை தனியாக பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்றால் இந்த கியர் செக்ஷன் பக்கத்தில் இந்த பிளம்பண்ட் கேபிள் இருக்க வேண்டும். மிகவும் முக்கியம். மறந்து விடுவீர்கள், அதனால் சொல்கிறேன். இந்த கியர் செக்ஷன் பக்கத்தில் இது மாற்றி போட்டு சம்டைம்ஸ் மாற்றி விடுவீர்கள். சி எவ்வளவு மிகவும் அதிகமாக பயன்படுத்தி உள்ளார் பாருங்கள், எவ்வளவு தேய்ந்திருக்கிறது. அப்புறம் இந்த பிரஷர் ரோலரை பாருங்கள். பிரஷர் ரோலர் மிகவும் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. இந்த பிரஷர் ரோலர் மிகவும் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. இந்த பிரஷர் ரோலரை பாருங்கள், இந்த பிரஷர் ரோலரை பாருங்கள். இது புதியது, இது பாதிப்புக்கு உள்ளானது, இது பாதிப்புக்கு உள்ளானது. ஸோ இந்த பிரஷர் ரோலரை நாம் இங்கே மாற்ற போகிறோம். ஸோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரஷர் ரோலரில் இஃப் யூ லைக் திஸ், சாரி, இப்படி அழுத்தீர்கள் என்றால் இது வெளியில் வந்துவிடும். வெளியில் வந்த கியரை புது பிரஷர் ரோலரில் போட்டு
ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஸோ நாம் புது ப்ரெஷர் ரோலரை தயார் செய்துவிட்டோம். இப்பொழுது இந்த அசம்பிளி பார்த்தீர்கள் என்றால் அந்த கிழிந்த டெஃப்லான் ஷீட், இவையெல்லாம் கிழிந்த டெஃப்லான்கள் அவர் அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். சிறிது கிழித்த உடனே ஜென்ரலாக கஸ்டமர் வந்து மாற்றிக் கொள்வார்கள். இவர் பாருங்கள் எவ்வளோ டெஃப்லான் கிழித்திருக்கிறது. ரைட். ஸோ இவற்றை நாம் வந்து சுத்தப்படுத்திக் கொள்வோம். இவற்றை சுத்தப்படுத்தும் போது இந்த இரண்டு அந்த ப்ரெஷர் ரோலர் தாங்கி இருக்கிறது. இந்த ப்ரெஷர் ரோலர் தாங்கி கீழே விழுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட். உங்களிடம் எந்த ஒரு பொருள் தொலைந்தாலும் வாங்குவது என்பதோ மாற்றுவது என்பதோ மிகவும் கடினம். நான் சர்வீஸ் சென்டர் வைத்திருப்பதால் என்னிடம் அதிகப்படியான பொருள்கள், பழைய பொருள்கள் இருக்கும். நான் உடனடியாக மாய்த்துக் கொள்வேன். அதனால் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். கவனமாக ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும். அந்த ஏரியாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய பொருட்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பழைய பொருட்கள், பழைய ஸ்க்ரூ இருந்தால் எது உங்களுக்கானது எது பழது என்று தெரியாது. அதனால் நீங்கள் சர்வீஸ் செய்யும் போது அந்த ஏரியாவை மிகவும் தூய்மையானதாக வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது. பாருங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்கிறது இந்த ஏரியா. இப்பொழுது இந்த ஏரியாவை இதை ரிமூவ் செய்யுங்கள். இப்பொழுது இதுதான் அந்த ப்ரெஷரோட எவ்வளவு மிகவும் எப்படி அவர் பயன்படுத்தியிருந்தால் இந்த இடம் அந்த பிளம்மண்டினுடைய ஓவர் ஹீட்டு அந்த இடத்துல அந்த டெஃப்லான் ஷீட்டில் அதால் பாதிக்கப்படும். இப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த ஈரத்துணியினுடைய முக்கியத்துவம் தெரியும். பிகாஸ் ஏனென்றால் இந்த ஈரத்துணியால் நீங்கள் துடைத்தீர்கள் என்றால் இதில் உள்ள அனைத்து அழுக்கையும் இது எடுத்துவிடும். கம்ப்ளீட்டாக எடுத்துவிடும். முழுமையாக எடுத்து உங்களை வந்து சிறந்ததாக மிகவும் புதிது போன்ற சூடாக்கியாக, அதாவது பிளமண்டாக மாற்றிவிடும். இதனுடைய சூடுதான் எழுத்தை பேப்பரில் பதிய வைக்கிறது. பேப்பருக்கு கால் ஊன்றி இந்த கரியை வந்து சுரண்டி எடுத்து விடுங்க. மிகவும் முக்கியம். அவ்வாறு போட்டோம் என்றால், அப்படியே போட்டோம் என்றால் அது வந்து திரும்ப அந்த கிரீஸோட மிக்ஸ் ஆகி கிரீஸை சீக்கிரம் வீணாக்கிறது. ஸோ அதனால அதை யோசிக்காம நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த என்டையர் லென்த் ஃபுல்லாக ஒரு ஓட்டை ஓட்டிடு. ரைட்டா? இப்போ அவ்வளோதான். ரைட். நல்லா க்ளீன் பண்ணிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், பர்ஃபெக்டாக ஆகிட்டோம். இப்போ பாருங்க, உங்களுடைய சூடாக்கி பிளம்பண்ட் யூனிட் வந்து நீட்டாக இருக்கு. சற்று காற்றில் ஆறட்டும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் க்ளீன் செய்து கொள்ளலாம். பாருங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்கிறது, எவ்வளவு பிளம்பண்ட் டெஃப்லான் கிழிந்து உள்ளே கிடக்கிறது. தலைகளாக திருப்பி ஒரு ஆட்டு பழைய அழுக்கு திருப்பி எல்லாம் வெளியே வந்திருக்கு. அவ்வளவுதான். கடைசியாக நாம் திரும்பவும் அழுக்காது சென்று விட்டது. சிறிது காயட்டும். இப்பொழுது இந்த கிரீஸை எடுத்து கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அதிகப்படியான தண்ணீர் இருந்தால் அவற்றை புரிந்து கொள்ளும். எஸ், இப்பொழுது நன்றாக காய்ந்திருக்கிறது. கிரீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். கிரீஸை கொண்டு அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக தடவுங்கள். மட்டும் தடவுங்கள். மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் நன்றாக தடவுங்கள். இந்த கிரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு சுமூத்தான உருண்டை தரும். எந்தவித தடங்களும் இல்லாமல் சரசரசரந்து பேப்பர் மேலே எழும்பும். சரசரசரந்து பேப்பர் மேலே எழும்பும். நான் இந்த கிரீஸ் அப்ளை பண்ணதில் பூசுவதில் கொஞ்சமும் சிக்கனமாக இருப்பதில்லை. கொஞ்சம் சற்று தாராளமாக இருப்பேன். ஏனென்றால் என் கஸ்டமர் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2 வருடங்களாவது அந்த டெஃப்லான் ஷீட்டை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனையாக இருக்கும். இப்பொழுது அது ரெடியாக இருக்கு. இப்பொழுது புது டெஃப்லான் ஷீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இது புது டெஃப்லான் ஷீட். அந்த டெஃப்லான் ஷீட்டில் உள்ளில் இங்கே ஒரு லேயர் போட்டு விடுங்க. இந்த சைடு லேயர் போட்டு சற்று சிக்கனமாக பார்த்தோம் என்றால் கஸ்டமர் வந்து ஒரு 6 மாதத்தில் திரும்பி வந்துடுவார். வந்தால் சார் நம்மகிட்ட தான் 6 மாதத்துக்கு முன்னாடி மாத்திரம் திரும்ப பிரச்சனை கொடுப்பாரு. அதனால பெட்டர் வந்து அப்ளை நிறைய அப்ளை பண்ணுங்க. சரி, இப்பொழுது அந்த கேபிளை உள்செலுத்துங்கள். தனி ஒரு மனிதனாக சர்வீஸ் செய்யும்போது சற்று சிரமமாக இருக்கும். மற்றபடி சிறந்த வேலையை போடுவாங்க. அதை எடுத்து இந்த மூடியை நன்றாக சுத்தம் செய்யும். எல்லாத்தையும் சரியாக சுத்தம் செஞ்சீங்க. இந்த மூடியை சரியாக சுத்தம் செஞ்சீங்க. இது ஓரத்துலலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த லெக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது கொஞ்சம் இதாகட்டும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது இந்த லெக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருந்தால் கொஞ்சம் லைஃப் வரும், பிரச்சனை வராது. கொஞ்சம் அரைக்குறையாக போட்டிங்க அப்படின்னா பிரச்சனை வரும். இந்த ஸ்டூல் லெக்ஸ் எல்லாம் இந்த ஏரியாலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நல்லது. அப்போ அந்த நேரத்தில் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அழுத்தி ஒரு கையால் பிடிச்சிட்டு இருக்கோம். சிங்கிள் ஹேண்டாக சர்வீஸ் பண்ணும்போது ஒரு கூடுதல் எல்லா பொருளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு முறையும் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, சார் எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ அந்த ஏரியா கொஞ்சம் கஷ்டம். அதை நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன். ரொம்ப சிறந்த வழி. ஒரு பேப்பரை கீழே போட்டு அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துங்க. இந்த கவரை மூடிங்க. உங்களுக்கு அதை எப்படி மூடுறதுன்னு தெரியும். நீங்கள் பார்த்தாவே கற்றுக்கலாம். அப்போ இந்த இது ரெடி. இப்போ இதை யூனிட் எடுத்துங்க. யூனிட் எடுத்துட்டு இதில் ஒத்துக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு புது ப்ரெஷர் ரோலர் வச்சுருக்கோம். புது ப்ரெஷர் ரோலரு நம்மள்ட்ட இருந்துச்சு. பை கிரேஸ், பை காட் கிரேஸ், அவருடைய எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் ரோலர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது நியூ ப்ரெஷர் ரோலர். இது நியூ, இது எக்ஸிஸ்டிங் திங் அஃபெக்டட். ஸோ நம்ம நியூ மாற்றணும்.
ரைட். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கியர் செக்ஷன் எல்லாம் ஒரு ஏரியாவில் இருக்கணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரே ஒரு சின்ன வேலை, கொஞ்சோண்டு கிரீஸ் எடுத்துங்க. இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கிரீஸை மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதை தூக்கி கரெக்டாக அங்கே போடுங்க. ரைட்டா? பர்ஃபெக்ட். இப்போ டெப்லார் அசம்பிளி எடுத்துங்க. டெப்லார் அசம்பிளி நான் சொல்லியிருக்கேன், இந்த கியர் செக்ஷனில் தான் இந்த கேபிள் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் வே மைண்டில் வச்சுக்கிறது. ரைட்டா? அதுக்கு இப்படி அடிச்சு விட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கு. ரைட்டா? இந்த லெக் எடுத்துங்க. இந்த லெக் எப்போதும் பார்த்தீங்கன்னா, இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, காது வந்து உள்பக்கம் இருக்கணும். காது வந்து உள்பக்கம் இருக்கணும். இப்படி வெளிப்பக்கம் இருக்கக்கூடாது. இப்படி வெளிப்பக்கம் இருக்கக்கூடாது, உள்பக்கம் இருக்கணும். அப்போ உள்பக்கம் இருக்குன்னா ஏதாவது ஒன்று தான் மேட்ச் ஆகும். ரெண்டில் ஒன்று தான் மேட்ச் ஆகும். பாருங்க, உள்பக்கம். இப்போ இதை எடுத்துங்க. ஒரு ஸ்ப்ரிங் இது உள்ள மாட்டிக்கிட்டு இந்த பாருங்க. இதையும் தப்பாக போட முடியாது, ஏன்னா அதில் 2 ஹோல் இருக்கும். அந்த 2 ஹோல் மேட்ச் ஆகணும். பாருங்க, இப்போ நான் போடுறேன், இந்த 2 ஹோல் மேட்ச் ஆகலை. அப்போ இதை நான் என்ன பண்ணிடுறேன், எடுத்துடுறேன். இது செட் ஆகலை அப்படின்னு எடுத்துறேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன். இதை ஸ்க்ரூவை போட்டுட்டு இப்போ இதை உள்ள சொருகி, இதை பாருங்க, இதை உள்ள சொருகி வைக்கிறேன். இந்த 2 ஹோல்ஸ் ரெண்டு நீட்டி நிற்கும். அது ரெண்டும் செட் ஆகும். இப்போ அந்த ஸ்ப்ரிங்கை அப்படி இழுத்து அதில் மாட்டிவிடுறேன். அவ்வளோதான், மாட்டி விட்டுறேன். இப்போ இதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த லெக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வராது, இந்த சைடு தான் வரும். உள்நோக்கி வரணும். இப்போ இந்த பாருங்க, இதை உள்ள செலுத்திட்டு கரெக்டாக இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இதை அழுத்திட்டு இந்த பாருங்க, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இப்போ சுற்றி பாருங்க, ஸ்மூத்தாக சுற்றும். இது வந்து இப்படி எடுத்தீங்கன்னா ஒன்லி ப்ரெஷர் ரோலரை மட்டும் சுற்றும். இப்போ இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் ரோலரும் டெஃப்லான் சுற்றும். இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரெஷர் ரோலர் மாற்றிருக்கோம், டெஃப்லான் மாற்றிருக்கோம். சில நேரங்களில் தேவைப்பட்டால் இந்த ஹீட்டர் அசம்பிளி, தட் இஸ் பிளம்மண்ட், அதையும் மாற்றலாம். இதில் 3 மாத்திரத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரெஷர் ரோலர், டெஃப்லான், ஹீட்டர் அசம்பிளி, தட் இஸ் பிளம்மண்ட். இதில் 3 எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? இந்த லெசன்லேயே ரொம்ப முக்கியமானதே 3 எப்படி மாற்றுறது ஒரே லெசன்லேயே நம்ம முடிச்சிட்டோம். பை காட் கிரேஸ் நமக்கு வந்து ப்ரெஷர் ரோலரை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போ இதை எடுத்துக்கங்க, இந்த மூடி எடுத்துங்க. இந்த மூடியை கீழே இருந்து கொண்டு போங்க. இந்த பாருங்க, கீழே ஒரு ஹோல் இருக்கும். நான் காமிக்கிறேன். இதே ஒரு ஹோல் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு, இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு. அந்த ப்ரொஜெக்டரு அப்படியே உள்ள வச்சு லேசாக மேலேருந்து அப்படி அழுத்துனீங்கன்னா ஒரு சின்னதாக சத்தம் கிளிக் வரும். ரைட்டா? இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிடு. ரைட்டுங்களா? அந்த 2 ஸ்க்ரூ மட்டும் வித்தியாசமாக இருக்கும். நான் ஏன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஸ்க்ரூவெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூ டிரைவர். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தான் ஸ்ட்ராங் பண்ண முடியும், ஷார்ட்டாக இருந்தால் ஸ்ட்ராங் பண்ண முடியாது. பார்த்தேன், நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், நல்லா முடிக்கிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ நம்மகிட்ட ஃபியூசர் அசம்பிளி ரெடி, பக்காவாக இருக்குது. ரைட்டா? டஸ்ட் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். நீட்டாக இருக்குது. ரைட்? அதை பாதுகாப்பாக இது மேலே வச்சுக்கணும். ரைட்டுங்களா? பாதுகாப்பாக இங்கே வச்சுக்கணும். இப்போ பிரிண்டர் எடுக்கிறோம். அந்த ஈரத்துணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈரத்துணியால் கம்ப்ளீட்டாக துடைக்கிறோம். துடைக்கும் போது கேர்ஃபுல்லாக துடைக்கணும். ரஃப் அண்ட் டஃபாக துடைக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ரஃப் அண்ட் டஃபாக துடைச்சா, ஏன்னா ஏதாவது சென்சார்லாம் நீட்டிக்கிட்டு இருக்க சென்சாரை நம்ம உடைச்சிடக்கூடாது. அதனால அவசரப்படாமல் இந்த வேலையை செய்யணும். என்ன செய்யணும்? அவசரப்படாமல் இந்த வேலையை செய்யணும். உள்ளுக்குள்ள குடும்பம் லைட்டாக துடைக்கணும். எல்லாம் சென்சார் வந்து பிளாஸ்டிக் சென்சாரு. நீட்டிக்கிட்டு இருக்கிற சென்சாரை வந்து நீங்கள் உடைச்சிடக்கூடாது. ரைட்டா? அவ்வளோதான். கொஞ்சம் கீழே தலைகீழே ஆக்கி
கொஞ்சம் ஒரு தொடக்கம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். லவ் ரெடி. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட். இப்போ டெஃப்லான் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி எடுத்துங்க. ரைட்டுங்களா? ரைட். இதை அப்படி வச்சு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்களே ஈஸியாக வச்சிடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்யும் போது என்ன செய்யணும், ஸ்மூத்தாக பொறுமையாக வேலை செய்யணும். அவசரமே படக்கூடாது. அவ்வளோதான். வேலை பொறுப்பு அழுத்தத்துக்கு லாக் ஆகிடும். ரைட்டா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 3 ஸ்க்ரூ. ஏற்கனவே பார்த்துருக்கோம் 3 ஸ்க்ரூ. 1 2 3. ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் ஸ்க்ரூவை அல்லது இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து மேக்னடைஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மேலேருந்து கொண்டு வாங்க. எஸ். பாருங்க. எஸ். ஸோ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. அடுத்தது இதை பாருங்க. இந்த ஸ்க்ரூ மேலே பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்க்ரூ இதை பாருங்க. ரைட்டா? 3 ஸ்க்ரூ போட்டாச்சா? இப்போ ஸ்க்ரூ கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணி. ஏன்னா அது வந்து மூவ்மெண்ட்டில் உள்ள அசம்பிளி. அதனால் அந்த அசம்பிளி வந்து நல்லா டைட் பண்ணி. அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கணும். இந்த இடத்துல டைட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க. இந்த இடத்துல சென்சார் இருக்குது. நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல டைட் பண்ணும்போது கரெக்டாக இப்படி உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணுங்க. இந்த இடத்துல சென்சார் இருக்குது. இந்த இடத்துல சென்சார் இருக்குது. இந்த சென்சார் வந்து உடஞ்சிடும். ஏன்னா பிளாஸ்டிக்கால் ஆனது. அதனால் இந்த இடத்துல டைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பண்ணணும். கொஞ்சம் இந்த சைடு ரைட் சைடு ஒரு மாதிரி ஸ்க்ரூ டிரைவரை சாச்சிட்டு பண்ணணும். லெஃப்ட்டில் போகக்கூடாது. லெஃப்ட்டில் போடுச்சுன்னா உடஞ்சிடும். ரைட்டா? இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இந்த கேபிள் ஒன்று நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் கேபிள் எடுத்துங்க. இந்த ப்ளூ கலர் கேபிள் தான் ஃபிலமெண்ட் கேபிள். ரைட்? ஃபஸ்ட்டு கேபிள் கம்ப்ளீட்டு. அடுத்த ஒன்று எடுத்துங்க. உங்களுக்கே நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் தான் கழட்டினீங்க. நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் பண்ணுவீங்க. எல்லாம் நம்மளால் முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் செய்ய போகிறீங்க. சொருவரத்தை கரெக்டாக எல்லா லெக்கும் கரெக்டாக உள்ளே போயிருக்கான்னு பார்த்துருங்க. லெக்கு சரியாக போகலை அப்படின்னா பிரிண்ட் அவுட் வராது. பேப்பர் மட்டும் வரும், எழுத்து வராது. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஏன்டா அது எழுத்து வரலன்னா அதில் ஏதோ ஒரு லெக்கு வந்து சரியாக சொருகாமல் விட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த HP 1020 LPP 2900 ஆல்மோஸ்ட் ஒன்றாவே இருக்கும், சேமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு மெத்தடு, இதுக்கு ஒரு மெத்தட் கிடையாது. கொஞ்சோண்டு மூடி மாறி இருக்கும். அந்த கவர் மட்டும் கொஞ்சோண்டு மாறி இருக்கும். அது என்ன மாதிரி இருந்தால் நமக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்க. இப்போ 1 2 3 4 கேபிளையும் பண்ணிட்டோம். இந்த கேபிளை இப்படி எடுத்து இப்படி ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபிலமெண்ட் கேபிள் எடுத்துங்க. இப்போ இந்த ஃபிலமெண்ட் கேபிள் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேபிள் எடுத்துங்க. இப்படி கொண்டு போங்க.
அப்படியே எடுத்தீங்க. அடுத்த கேபிள் கொடுத்தாங்க. அவ்வளோதான். சொன்னதாச்சா? அப்படியே இங்கே இழுங்க. இதை பாருங்க, இதில் உள்ள தள்ளுங்க, இதை உள்ள தள்ளுங்க, அப்படியே மேலே கொண்டு போங்க, அப்படியே உள்ள தள்ளுங்க, உள்ள தள்ளுங்க, மேலே கொண்டு போங்க, அப்படியே லைட்டாக இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு பண்ணுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் அழகாக கற்றுக் கொடுக்கணும். அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, ஃபினிஷ்ட். ரைட்டுங்களா? எல்லா வேலையும் அழகாக முடிச்சிட்டோம். ரைட்டா? பிளம்பை போட்டோம், டெஃப்லான் போட்டோம், ப்ரெஷர் ரோலர் போட்டோம், கேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். எல்லா கேபிளும் ப்ராப்பராக இருக்குது. ரைட். இப்போ வந்து நம்ம மூடிய ஃபஸ்ட்டு வந்து டாப் கவர் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நீட்டாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிட்டோம். ரைட்டா? சரி, கவர் அப்படி வைங்க. ரைட்டா? அப்படியே திருப்புறேன். அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் உள்ள சொருகிடுது. கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், பட் டஃப் கிடையாது. உள்ள சொல்லி விடுங்க. இந்த நாவ் எடுத்து உள்ள சொல்லி விடுங்க. சரி, பாருங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இந்த நாவ் எடுத்து பாருங்க, இதில் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இந்த நாவ் எடுத்து சொல்லி கொடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அப்படின்னு. அந்த நாவ் எடுத்து பார்த்தீங்களா? அந்த நாப் எடுத்து உள்ள அழகாக அழுத்தி விடு. அவ்வளோதான். ரைட்டா? இப்போ நமக்கு அவ்வளோதான். அழுத்தி விடுங்க. இப்போ இதுக்கு 2 ஸ்க்ரூ இருக்கு. இதை பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ. நல்லா டைட் பண்ணு. ஓகே. இப்போ கேட்ரேஜ் உள்ள போட்டு மூடிய. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு மூடியாச்சு. இப்போ பேக்கில் மூட போகிறோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்த மூடி எடுத்துங்க. இந்த மூடி அப்படியே மேலே சொருகி வருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மூடி எடுத்துங்க. திரும்ப ஒரு முறை க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அழுக்காக கொடுத்துருக்காரு. க்ளீன் பண்ணாமல் கொடுத்து மனசு வரேன். ஃப்ரண்டில் இருந்து லாக் பண்ணி ஃப்ரண்டில் அவ்வளோதான். எஸ், ஃபினிஷ். அப்புறம் இந்த சைடு வாங்க. இன்னொரு மூடி இருக்கு, அதை எடுத்துங்க. இன்னொரு மூடி இருக்கு, அதை எடுத்துங்க. மூடியை வந்து இப்போது ஃப்ரண்ட்லேருந்து லாக் பண்ணுங்க. அது மட்டும் கொஞ்சம் பேக் சைடு வந்து கொஞ்சம் பார்த்துங்க. அது ஒரு பிரச்சனை
மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி லிஃப்ட் அப் பண்ணி கரெக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு டெஃப்லான் எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். டெஃப்லான் மட்டும் மாத்திர நம்ம அதோட சேர்த்து ப்ரெஷர் ரோலர், பிளம்மண்டு இதெல்லாம் மாற்றுறது அப்படின்றத ஒரே லெசனில் ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள். ப்ரெஷர் ரோலர் வந்தாலும் மாற்றிக்கலாம், டெஃப்லான் வந்தாலும் மாற்றிக்கலாம், ஃபியூசர் ஃபிலிம் தட் இஸ் டெஃப்லான் அதையும் மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ 2 ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூ கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். ஹெச்பியில் வந்து 3 ஸ்க்ரூ இருக்கும். பேக் சைடு 3 ஸ்க்ரூ இருக்கும். ஒன்று வந்து எர்த்து ஸ்க்ரூ இருக்கும், 2 சின்ன சின்ன ஸ்க்ரூ இருக்கும். தட்ஸ் ஆல். finished. Okay, so in this video we have இந்த வீடியோவில் நாம டெஃப்லான் ஷீட் மாத்துறது, ஃபியூசர் ஃபிலிம் டெஃப்லான் ஷீட், அதாவது ஃபியூசர் ஃபிலிம் டெஃப்லான் ஷீட் ரெண்டும் ஒன்று தான். மாத்துறது எப்படி, ப்ரெஷர் ரோலர் மாத்துறது எப்படி, அண்ட் பிளம்மண்ட் மாத்துறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். சரியான வழிமுறைகளை பார்த்தோம். கிரீஸ் நிறைய அப்ளை பண்ணுன்றதை பார்த்தோம். இப்படி சில நல்ல விஷயங்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கு மிகவும் நன்றி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்றேன்னா, தினந்தோறும் நான் ஏதாவது வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்க வீட்டில் பிரிண்டர் இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, அந்த பிரிண்டர்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நீங்களே எப்படி சால்வ் பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா நான் டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். என் வீடியோவை ஒரு மனிதர் யாரோ ஒருத்தரோ ஒரு பாயோ அது இன்னும் ஒவ்வொன்றோ டெய்லி பார்த்துருந்தாங்கன்னா அவங்க ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவ்வளோ விதமான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ அதனால தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.